The world could wait no longer. இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஜார்ஜ் HW புஷ் அவர்கள். ஓவல் ஆஃபீஸ்லேருந்து இப்படி ஒரு வார்த்தை வெளியில் வருது. கரெக்டாக 1991 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. இந்த ஒரு வார்த்தையை சொன்னோன்னே உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை போகுது. ஓகே, ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான். இந்த யுத்தத்தில் ஒரு நாடு குறி கிடையாது. அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒற்றை மனிதர் தான் குறி. அந்த மனிதருடைய பெயர் சதாம் ஹுசேன். அந்த நாட்டினுடைய பெயர் ஈராக். உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் 50 நாடுகளை உள்ளடக்கி ரஷ்யா அப்படிங்கிற நாட்டை எதிர்த்து, ரஷ்யாவை ஆட்சி செய்யக்கூடிய புட்டினை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஈராக்கில் சதாம் ஹுசேனுக்கு எதிராக கூடிய நாடுகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 32. அதில் 24 நாடுகளுடைய ஆர்மி அமெரிக்காவுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 லட்சம் இராணுவ வீரர்கள் இந்த யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த யுத்தத்துக்கு ஒரு பெயர் போடணுமே, அப்படி ஒரு பெயர் போடப்படுகிறது ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோம் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோம் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷனில் உபயோகித்த ஆயுதங்கள் அப்படியே இப்போ நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போருக்கு உக்ரைனில் கொடுக்கப்பட போகிறது. அந்த ஆயுதங்கள் பல மேஜிக்கை செய்யலாம். ரஷ்யாவினுடைய பல படைகளை இல்லாமல் செய்யலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்துலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோம் 43 நாள் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் இந்த ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோம். கரெக்டாக ஜனவரி 17, 1991 பிப்ரவரி 28, 1991 முடிவடையுது. இந்த ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணலாம். ஈராக் யுத்தம் 1980களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுத்தம் அப்படின்னா அது ஈராக் யுத்தம் தான். இந்த ஈராக் யுத்தத்தில் ஈரான் ஜெயிக்கவே கூடாது. கண்டிப்பாக அப்போ ஈராக் தான் ஜெயிக்கணும். இது யாருடைய நிலைப்பாடு? இன்றைக்கும் நம்ம செய்தியை பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் உறவுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு வளரக்கூடாது. ஈரான் வளர்ந்தால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிறது இன்றைக்கு எழுதப்பட்ட விதி கிடையாது, வரலாறுகளில் எழுதப்பட்ட விதி. ஸோ 1980களிலேயே ஈரான் தோக்கணும்னா ஈராக் ஜெயிக்கணும். அப்படின்னா ஈராக்குக்கு எந்த உதவிகள் வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு அமெரிக்கா இஸ்ரேல் போடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா அரபுலக நாடுகளை கூப்பிட்டு, எப்பா இங்கே 2 பேருக்கு போர் நடந்துட்டுருக்கு, அந்த 2 பேரால் அடித்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட நம்ம அலைன்ஸ் வச்சுக்கலாம், தோக்குறவங்க தோத்துட்டு போகட்டும், நீங்கள் யாரும் இதுக்குள்ளே என்ட்ராகக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு ப்ராக்ஸி யுத்தத்தை நடத்தணுமே. இப்போ உக்ரைன் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு போரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய யுத்தம் தான், அமெரிக்காவினுடைய நேட்டோ யுத்தம் தான். ஆனால் இங்கே ப்ராக்ஸியாக பயன்படுத்தப்படுவது உக்ரைன். அமெரிக்கா நேரடியாக ரஷ்யாவை எதிர்க்காம உக்ரைன் வழியாக ரஷ்யாவை எதிர்க்கிறாங்க. ஈரானை நேரடியாக அமெரிக்கா எதிர்க்காம ஈராக் வழியாக எதிர்க்க வேண்டும். ஈராக்கு தேவையான பொருள் உதவிகள், பண உதவிகள் இது எல்லாம் கிடைக்கணும்னா ஈராக்குக்கு ஒரு நாடு உதவி செய்யணும். ஆனால் அது அமெரிக்காவாக இருக்கக்கூடாது. அதுக்காக அமெரிக்கா கண்டுபிடிச்ச நாடு தான் குவைத். குவைத்தும் ஈராக்கும் நட்பு நாடுகள் அப்படின்னு சொன்னாலும் குவைத்திட்ட உதவுறதுக்கு பணம் எதுவுமே இல்லை. ஸோ அமெரிக்காட்டிருந்து குவைத்து கடன் வாங்குவாங்க. அந்த கடனை நேரடியாக யாருக்கு கொடுப்பாங்க? ஈராக்குக்கு கொடுப்பாங்க. அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை கொடுப்பாங்க, குவைத் அதை வாங்கி ஈராக்குக்கு கொடுப்பாங்க. இப்படி குவைத் கொடுக்கல் வாங்கல் செய்வதால் குவைத்துக்கு கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறதும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஈராக் யுத்தத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த யுத்தத்தில் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க, இது யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகுது. சதாம் ஹுசேன் ஈராக் ஆட்சி செய்ததுனால மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக ஈரானுக்கான அடியை கொடுத்துக்கிட்டே இருந்தார். சதாம் ஹுசேனுக்கு தெரியும் நமக்கு குவைத் உதவிட்டு இருக்காங்க, பட் கடன் கொடுத்துட்டு தான் உதவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ காலங்கள் செல்ல தான் சதாம் ஹுசேன் சொல்கிறாரு, குவைத் நீ எனக்கு ரொம்ப கடன் கொடுத்துட்ட, இந்த கடனை தள்ளுபடி பண்ணிடு, ஏன்னா உனக்கு நானோ எனக்கு நீயோ கடமைப்பட்ட மாதிரி இருக்கும், இதை மேற்குலக நாடுகள் எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே குவைத் என்ன செய்கிறாங்கன்னா ஈராக்கை மறுபடி பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஈரானை போட்டு தள்ளியாச்சு. இந்த யுத்தத்தில் பெரிய அளவு ஆயுதங்களும் பணமும் ஈராக்கு கொடுத்து ஈரானை ஒரு வழியாக அந்த பக்கமாக வச்சாச்சு. இப்போ ஈராக்கை போட்டு தள்ளணும். ஈராக்கை போட்டு தள்ளுறதுக்கு குவைத்தும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் அமெரிக்கா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. எப்பா நீ போருக்கு உதவின பற்றியா, அதனால் உனக்கு நிறைய லாஸ் வந்திருக்கலாம், நீ என்ன செய், ஆயிலை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஆயிலை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா
ஈராக்குக்கு பெரும் பிரச்சனை. ஏன்னா ஈராக் இப்போ தான் யுத்தத்திலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஈராக்கால் அந்த அளவுக்கு ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆயில் மார்க்கெட்டில் குவைத்தும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ஆயிலும் கூடுதலாக போகிறதுனால ஈராக்கினுடைய வருமானம் அதுக்கும் பாதியாக குறையுது. சதாம் ஹுசேன் வார்னிங் கொடுக்குறார் குவைத்துக்கு, நீங்கள் இப்படி செய்யாதீங்க, மேற்குலக நாடுகள் சொல்கிற மாதிரி ஆயிலை கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, ஆயில் மார்க்கெட் ஒலைட்டைலாக போயிட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா என் நாடு திவால் ஆயிரும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குவைத்துக்கு கிடைச்ச ஆர்டர் அமெரிக்காட்ட இருந்து, அதனால் குவைத்தால் இதை மறுக்க முடியலை. ஸோ வேறு வழியே இல்லாமல் 1990 குவைத்தை யார் அனெக்ஸ் பண்ணுறாங்க? ஈராக். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக இருந்த சதாம் ஹுசேன் குவைத்தை போய் பிடிக்கிறார். குவைத்தை பிடிச்ச உடனே இது உலக அளவில் பேசு பொருளாக மாறுது. குறிப்பாக ஐநா சபை இதை பற்றி பல விவாதங்களை நடத்துகிறாங்க. ஐநா சபை சொல்கிறாங்க உடனடியாக ஈராக் வெளியேற வேண்டும், அப்படி இல்லைனா ஈராக்குக்கு எதிராக உலக நாடுகள் போர் தொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகுது. சதாம் ஹுசேன் இதுக்கெல்லாம் பயந்தவர் கிடையாது. சதாம் ஹுசேனுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். அமெரிக்கா இந்த யுத்தத்தில் களம் புகுவார்கள் அப்படிங்கிறதும் சதாம் ஹுசேனுக்கு நல்லாவே தெரியும். சதாம் ஹுசேன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எப்படி புட்டின் அவர்கள் இப்போது சொல்கிறாரோ அதே மாதிரி சதாம் ஹுசேனும் அந்த காலத்தில் சொன்னாங்க, இங்கே ஒரு நாடு சொல்கிற மாதிரி உலகம் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுக்கு எதிராக களம் புகுந்த முதல் நாடாக ஈராக் இருக்கட்டும், அப்படி அந்த ஈராக்கை வழி நடத்திய முதல் தலைவனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சதாம் ஹுசேன் கொக்கரிக்கிறார். ஸோ சதாம் ஹுசேனுடைய இந்த பேச்செல்லாம் கேட்ட உடனே அமெரிக்காவுக்கு கோபம் வந்துருச்சு. அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு உதவக்கூடிய நாடுகள் யாவை அப்படின்னு சொல்லி கை தூக்க சொல்கிறாங்க. சடன்னு ஒரு 24 நாடுகள் நாங்கள் உதவுறோம்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியா உட்பட எல்லாருமே இந்த ஈராக்குக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இதில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விட்டுருங்க, இந்த சியா சன்னி பிரச்சனை அதெல்லாம் விட்டுருங்க, இதில் மெயினாக நடந்த பிரச்சனைகள் இதுதான். ஸோ சவுதி அரேபியா எங்கள் நாட்டிலேருந்து உங்களுடைய படைகளை நாங்கள் ஈராக்குக்குள்ளே அனுப்புறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம், அதுக்காக உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ ஜெனரலை வரவழைங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறது யாரு தான்? அமெரிக்காவினுடைய இராணுவம் தான். அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய இராணுவ ஜெனரல் ஸ்ட்ரோமின் நார்மன் ஸ்குவாஸ்கோஃப் அப்படிங்கிறவர் நேராக சவுதி அரேபியாவுக்கு வரார். சவுதி அரேபியாவிலிருந்து அவங்களுடைய படைகள் எல்லாமே திரட்ட எல்லா நாடுகளும் அவங்களுடைய இராணுவ வீரர்கள், அவங்களுடைய ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்படி 6 லட்சத்துக்கும் அதிகமான படைகள் தயாராக இருக்காங்க. அதுக்கு பேக்கப் கொடுக்கறதுக்கு இன்னும் 3 லட்சம் இராணுவ வீரர்கள் தயாராக இருக்காங்க ஒரு நாட்டை அழிப்பதற்கு. இது நடப்பது 1991. இன்னைக்கும் இதுதான் நடந்துட்டுருக்கு. எப்படி உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லி 50 நாடுகள் ரஷ்யாவை எதிர்த்து இல்லை ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்களை எதிர்த்து போராடுறாங்களோ அதே மாதிரி சதாம் ஹுசேனை எதிர்த்து 24 நாடுகள் ஒன்றிணைந்தார்கள். இந்த 24 நாடுகள் கூட அடுத்ததாக 10 நாடுகள் எக்ஸ்ட்ராவாக சேர்றாங்க. உங்களுக்கு தேவையான ஆயுத உதவி என்னால் தர முடியாது, ஆனால் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் ஐநா சபையிலலாம் ஏதாவது வாக்கெடுப்புலாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஆதரவு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான வாக்கெடுப்பில் எல்லாருமே ஒன்றுபட ஈராக்கை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஐநா சபை ஒரு டைம் கொடுக்குறாங்க, ஜனவரி 15, 1991. இதுக்கு மேலே குவைத்திலேருந்து ஈராக் வெளியேறவில்லை என்றால் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு தைரியம், சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறுண்டுருச்சு, நிறைய நாடுகளாக மாறிடுச்சு. ஸோ ஒரு பெரிய பவர் நம்மளை எதிர்த்து கிடையாது. இந்த பெரிய பவர் அதாவது அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யாவால் ஒன்றிணைய முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நேரடியாக களத்தில் குதிக்கிறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டது. 1991 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஜார்ஜ் H.W. புஷ் இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே 17ஆம் தேதி அவங்களுடைய தாக்குதல் ஆரம்பிக்குது. இந்த தாக்குதலில் அமெரிக்கா செஞ்ச முதல் தாக்குதல் அவங்களுடைய பாம்பர் விமானங்கள் தான். குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்ட்ராட்டோஃபாஸ்ட்ரஸ் அப்படிங்கிற B-52G விமானங்கள், கிட்டத்தட்ட 7 B-52G விமானங்கள் தயாராக இருக்குது. ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோமில் இன்னொரு ஆப்ரேஷன் சேர்க்கப்படுகிறது, ஆப்ரேஷன் சீக்ரெட் ஸ்கியூரல் அப்படிங்கிறது தான். இந்த ஆப்ரேஷன் சீக்ரெட் ஸ்கியூரல் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷனில் 7 B-52G விமானங்கள் பாக்ஸ்டேல் ஏர்ஃபோர்ஸ் பேஸிலிருந்து, லூசியானாவில் இருக்கக்கூடிய பாக்ஸ்டேல் ஏர்ஃபோர்ஸ் பேஸிலிருந்து கிளம்புறாங்க. 14,000 மைல்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை கடக்க வேண்டும். இதுதான் அமெரிக்கா செய்த லாங்கஸ்ட் ஏர்கிராஃப்ட் காம்பேக்ட் சோர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ரேஷன் சீக்ரெட் ஸ்கியூரல் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷனில் 35 கன்வென்ஷனல் ஏர் லான்ச்டு க்ரூயிஸ் மிசைலை ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் போட்டு அழிக்கிறாங்க. ஸோ 35 க்ரூயிஸ் மிசைல் தாக்கி அழிச்சிருச்சு. அடுத்ததாக சதாம் ஹுசேன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான். சதாம் ஹுசேனுக்கு ஒரு உண்மை தெரியும், நம்மளால் இவனுங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா 24-25 நாடுகள் நிற்கிறாங்க. சதாம் ஹுசேன் புட்டின் அவர்களாக கிடையாது. சதாம் ஹுசேன் ஆண்ட ஈராக் ரஷ்யா மாதிரியான ஒரு நிலப்பரப்பு கிடையாது. ரஷ்யா மாதிரியான ஒரு திட்டமிடுதல் சதாம் ஹுசேனுக்கு இல்லை. சதாம் ஹுசேனுக்கு உதவுறதுக்கு உண்மையான நண்பர்களும் கிடையாது. ஸோ சதாம் ஹுசேன் என்ன செய்கிறார்னா, இந்த படையை டிவைட் பண்ணணும்.
இந்த படையை டிவைட் பண்ணணும்னா நேரடியாக இந்த படைக்கு காரணமானவங்க யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்கள அடிக்கணும். முதல் காரணம் இஸ்ரேல், இரண்டாவது காரணம் சவுதி அரேபியா. ஸோ இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு சண்டையை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஈராக் நேராக இஸ்ரேலுக்கு எதிராகவும் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் தாக்குதலை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடத்தினோடனே அமெரிக்காவுக்கு பயம் வருது. நாம் ஈராக் அடிக்கும்போது ஈராக் நம்முடைய நண்பர்கள் அடிக்கிறாங்களே அப்படின்னா அந்த நண்பர்களை ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணணும். இப்போ போலந்து என்ன கேட்குறாங்க, அதாவது ரஷ்யா உக்ரைன் போரில் போலந்து என்ன கேட்குறாங்க, எங்கள் நாட்டுக்கும் பிரச்சனை வரலாம், எங்களுக்கும் பேட்ரியோட்டிக் மிசைல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோல்டோவாவுக்கும் பேட்ரியோட்டிக் மிசைல்ஸ் வேணுங்கிறாங்க. இந்த பேட்ரியோட்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ், வானத்தில் இருக்கக்கூடிய எதிரி விமானங்களை அழிக்கக்கூடிய கிரவுண்ட் பேஸ்டு ஒரு மிசைல் தான். ஸோ இஸ்ரேலிலும் சவுதி அரேபியாவிலும் இப்படி தாக்குதல் நடத்தின உடனே அவசரமாக அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய MIM 104C பேட்ரியோட்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த பேட்ரியோட்டிக் மிசைலில் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் தப்பித்து கொள்ளும்போது ஈராக் எதிரான தாக்குதல் நடத்தப்படுது, கொடூரமான தாக்குதல் நடத்தப்படுது. இப்போ தான் ஈராக்குக்கு ரஷ்யா பேஸ்டு கொஞ்சம் ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு தெரியுது. இந்த ஆர்மர்டு வெஹிக்கிளை அழிப்பதற்கு இவங்களுக்கு ஒரு மிசைல் வேணும். ஆனால் சாதாரண மிசைலாக இருக்கக்கூடாது, இதுவரையிலும் போரில் பயன்படுத்தாத ஒரு மிசைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது புல்லட் இல்லாட்டி ஒரு பாம்பு அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அந்த புல்லட்டினுடைய பெயர் தான் சில்வர் புல்லட். 1980கள் எல்லாமே இந்த சில்வர் புல்லட்டினுடைய மினியேச்சர் அப்படிங்கிறது, அதாவது 0.50 கேலிபர் சாபோட் அப்படின்னு சொல்லுவாங்க, M2 மெஷின் கன்னுக்காக அமெரிக்கா தயாரித்தாங்க. இந்த மினியேச்சர்னுடைய பெரிய வடிவத்தை எடுத்து பீரங்கிகளில் செலுத்துகிறாங்க. ஸோ பீரங்கிலிருந்து போகக்கூடிய குண்டுகள் நேராக ஒரு இடத்துல பட்டு வெடிக்கக்கூடிய குண்டுகளாக இருந்தது. ஆனால் இப்போ அமெரிக்கா செய்த இந்த குண்டில் முன்பாகம் அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையாக இருக்கும். எதிரி நாட்டினுடைய பீரங்கியெல்லாம் அழிக்கணும்னா இந்த புல்லட்டை ஏவி விட்டாங்க, இல்லாட்டி இந்த ஒரு குண்டை போட்டுட்டாங்கன்னா இந்த குண்டு நேராக எதிரி நாட்டவர்கள் ஈராக்கினுடைய அந்த பீரங்கிக்குள்ளே துளையிட்டு உள்ளே போகும், உள்ளே போய் வெடித்து செதறும். அப்படி வெடித்து செதறும் போது கண்டிப்பாக அதில் என்ன இருக்காது, பெரிய அளவில் வெடிப்பொருட்கள் இருக்காது, சின்ன சின்ன உலோக துண்டுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த உலோக துண்டுகள் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக வெடித்து செதறும் போது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய உடலில் இந்த குண்டுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உலோகங்கள் குத்தி அப்படியே அவங்க உயிரிழப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே என்ன செய்யும், துண்டாக்கப்படும். இதுதான் சில்வர் புல்லட். இதனுடைய 0.50 கேலிபர் அப்படிங்கிறதுக்கு பெயர் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாப்பை அஃபிஷியலாக M903 சபோர்டட் லைட் ஆர்மர் பெனட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். ஒரு கேலிபர் கன் இல்லாட்டி மெஷின் கன்னில் வச்சு ஒரு பீரங்கியை அழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த புல்லட்டால் முடியும். நார்மலாக ரஷ்யாவினுடைய பீரங்கிகள் இல்லாட்டி ரஷ்யா ஈராக்கு கொடுத்த பீரங்கிகளுடைய திக்னஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 mm ஸ்டீல் ஆர்மர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஆர்மர் வெஹிக்கிள், அது இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லாட்டி ஆர்மர்டு வெஹிக்கிளாக இருக்கலாம், இதை தாக்கி அழிப்பதற்கு அமெரிக்காவினுடைய நார்மலாக இருக்கக்கூடிய 0.50 கேலிபரே போதும். ஆனால் 13 mm வரை ஊடுருவி செல்லக்கூடிய சில்வர் புல்லட்டை இவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ஈராக்குக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஈராக்கில் பெரிய அளவு நஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய பீரங்கிகளுக்கும் இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான ஆர்மர்டு வெஹிக்கிளுக்கும் வர ஆரம்பிக்குது. இந்த ஆர்மர்டு வெஹிக்கிள்லாம் அழிய தொடங்கும் போது தான் ஈராக்கினுடைய அழிவும் இங்கே என்ன செய்யப்படுது, எழுதப்பட்டது. இதே மாதிரியான புல்லட்டை இப்போ எங்கே களம் இறக்கியிருக்காங்க, உக்ரைனுக்குள்ளே களம் இறக்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததான் நடக்கக்கூடிய யுத்தம் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் ப்ளஸ் டேங்க் அப்படிங்கிறதுக்கான ஒரு யுத்தம் தான். அதனால தான் உக்ரைன் லெப்பர்டு வேணும், எனக்கு அப்ராம் டேங்க் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகள்ட்டும் சேலஞ்சர் 2 வேணும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அமெரிக்கா எப்படி டேங்குகள் தான் அடுத்த யுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ரஷ்யாவும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அவங்களும் டேங்க், இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு படையை திரட்டும் போது அதை அழிப்பதற்காக ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோமில் யூஸ் பண்ண இதே SLAP அப்படிங்கிற குட்டிரக கேலிபரும் பயன்படுத்தப்படலாம், அதனுடைய பெரிய சைஸ் பீரங்கி குண்டுகளும் பயன்படுத்தப்படலாம். ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோம்ல இருந்து இப்போ நடக்கிற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வர அமெரிக்கா அதனுடைய சித்து விளையாட்டுக்களை அப்படியே தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை எதிர்க்கக்கூடிய தலைவர்களை தான் இந்த பூமியிலிருந்து அகற்றி கொண்டிருக்கிறார்கள். முதல் தலைவராக நம்ம சதாம் ஹுசைனை பார்த்தோம்னா இப்போ இரண்டாவது தலைவராக புட்டின் அவர்களை பார்க்கலாம். புட்டின் அவர்கள் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பாரா? உங்களுக்கு இப்போ ஒரு வரலாறு நல்லா புரிஞ்சிருக்கும்ல. எப்படி அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய அந்த கொள்கைக்கு எதிரான நாடுகளை அமெரிக்கா அழிக்கிறது அப்படின்னு சொல்லி. இதனால தான் நம்ம சொல்கிறோம், வரலாறை நம்ம படித்திருந்தோம் இல்லாட்டி நமக்கு தெரிந்திருந்தது என்றால் ரஷ்யா உக்ரைன் போரினுடைய உண்மைத்தன்மையை ஈஸியாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு, ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டோம், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சா உங்களுக்கு? அந்த போர்க்களத்திலே போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சா?
இதே மாதிரி இன்னும் பல தகவல்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வேணும்? இப்போ நான் ஆப்ரேஷன்ஸ் டெசர்ட் ஸ்டோம் சொல்லிட்டேன், ஆப்ரேஷன் சீக்ரெட் ஸ்க்ரூல் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதே மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன்ஸ் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். அது ஒரு காணொலியாக நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.